அனைவருக்கும் வணக்கம். முகத்தில் கரும்புள்ளி இருக்கும், கருவளையம் இருக்கும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா மறையிறதுக்கு ஒரு சின்ன எளிய வழிமுறை சொல்கிறேன். அரை ஸ்பூன் காப்பித்தூள் எடுத்துங்க, அரை ஸ்பூன் மஞ்சள் எடுத்துங்க, ஒரு தக்காளி எடுத்துங்க, 3 நல்லா அரைச்சி முகத்தில் போட்டு தடவி காலையும் குளிக்கலாம், இல்லை 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் விட்டு குளிச்சிங்கன்னா கருவளையம் மறையும், கரும்புள்ளியும் மறையும். அதே போல் சரும நோய்கள், தோல் வியாதி இருக்கிறவங்க கருஞ்சீரகத்தை அரைச்சி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிச்சிங்கன்னா சரும நோய்கள் குணமாகும். அதே போல் கருஞ்சீரகம் டெய்லி ஒரு ஸ்பூன் நைட்டில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை வியாதி குணமாகும், மலச்சிக்கல் பிரச்சனை வராது. அதே போல் பலாக்காய் பிஞ்சு அதை பொரியல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரத்த அழுத்தம் குறையும், சர்க்கரை வியாதி குணமாகும், தைராய்டு பிரச்சனை குணமாகும். அதே போல் டெய்லி கோவக்காய் பொரியல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட ரத்த அழுத்தம், ப்ளட் ப்ரெஷர், ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க நார்மலுக்கு ரத்த அழுத்தம் கரெக்டாக வந்துடும், ஓரளவுக்கு சர்க்கரை வியாதியும் குணமாகும். அதே போல் பூண்டு வந்து டெய்லி சுடப்பாலில் போட்டு பூண்டு ஒரு 10 பல்ல போட்டு சுடப்பாலில் போட்டு கொதிக்க வச்சு நைட்டில் குடிச்சின்னு வந்தீங்கன்னா முதுகு வலி குணமாகும். அதே போல் அத்திக்காய் வந்து 2 காய் எடுத்து தோல் சீவிட்டு நல்லா சின்ன சின்ன துண்டுலாம் நறுக்கி நெய்யில் வதக்கி சாப்பிட்டிங்கன்னா நல்லா தூக்கம் வரும். அதே போல் மூச்சு திணறல் ஏற்படும், அடிக்கடி விக்கல் வரும், தண்ணி குடிப்பாங்க, ஏதோ பண்ணுவாங்க, சரியாகாது. ஒரே ஒரு சின்ன எளிய வழிமுறை. அரை ஸ்பூன் கடுகு எடுத்து நெய்யில் அல்லது நல்லெண்ணில் வதக்கி நல்லா பொடிச்சு அதை வந்து பவுடர் ஆக்கி தேனில் குழச்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா விக்கல் நின்றுடும், மூச்சு திணறல் குணமாகிடும். அதே போல் தூதுவளை, அடாதோடு 2ஐயும் வந்து தடைங்களை எடுத்து வெயிலில் நேரில் உலர்த்தி காய வச்சு பொடியாக்கி தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நுரையீரல் சுத்தமாகும், மூச்சு திணறல் குணமாகும். அதே போல் ஜீரகம், சோம்பு, தனியா இது 3ம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. 3 சேர்த்து நைட்டில் ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுருங்க. காலையில் அந்த தண்ணியை குடிச்சுடுவாங்க, கை கால் வலி குணமாகும், தைராய்டு பிரச்சனை வராது, கல்லீரல் பாதிப்பு ஏற்படாது, சர்க்கரை வியாதி வராது, சர்க்கரைனால் கால் எரிச்சல் ஏற்படும், அதுவும் சரியாகிடும். அதே போல் மூச்சு திணறல் குணமாக இன்னொரு வழி சொல்கிறேன். கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துங்க, ஒரு 10 பூண்டு பல் உரிச்சி வச்சுங்க. இது 2ஐயும் அரைச்சி தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூச்சு திணறல் குணமாகும், நுரையீரல் சுத்தமாகும், ஆஸ்துமான்றது வீசிங் ப்ராப்ளம் வராது. அதே போல் கல்லீரல் சுத்தமாக முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒரு இதில், அது கல்லீரல் சுத்தமாக இன்னொரு வழி சொல்கிறேன். ஒரு 1/4 கிலோ வந்து சுரக்காய் எடுத்துங்க, தோல் சீவிடுங்க, நல்லா மிக்சியில் போட்டு அடித்து சாறு எடுத்துங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கங்க, கொத்தமல்லி தழை, ஒரு அரை ஸ்பூன் வந்து எலுமிச்சம்பழம், அரை துண்டு எலுமிச்சம்பழம், ஒரு துண்டு இஞ்சி, இது 4ஐயும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி வாரத்தில் 2 நாள் குடிச்சின்னு வந்தீங்கன்னா கல்லீரல் சுத்தமாகும். நன்றி, வணக்கம்.